வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்த அலசப் போறோம். தலைப்பு புதையல். புதையல். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது தங்கம், வைரம் அந்த மாதிரி ஒரு உலக புதையல் பத்தினது இல்ல. இது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு புதையல பத்தினது. ஆமா, புதையல்னு சொன்ன உடனேயே நம்ம மனசு எங்கேயோ தூரத்துல பூமிக்கு அடியில தேட ஆரம்பிச்சிரும். ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற ஆதாரம் அந்த தேடலோட திசையையே மாத்துது. கரெக்ட். இந்த சிந்தனைக்கு ஆதாரம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தெய்வீக திரட்டு நூல்ல இருந்து எடுத்த ஒரு சின்ன பகுதி தான். இதுல சித்தர் திருமூலரோட ஒரு முக்கியமான வரியும் இருக்கு. உங்களுக்கு அனுப்பியிருந்த அந்த ஆதாரங்களை பார்த்தப்போ இது பார்க்க ரொம்ப எளிமையா தெரிஞ்சாலும் யோசிக்க யோசிக்க இதுக்குள்ள பல அடுக்குகள் இருக்கிற மாதிரி தோணுச்சு. நிச்சயமா, இது மேலோட்டமா பார்க்கறத விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். நம்ம கவனத்தை அப்படியே வெளியில இருந்து உள்ள திருப்புற ஒரு பயணம் மாதிரி இது. ஆமா, நம்மளோட நோக்கம் இந்த ஆன்மீக புதையல்னா என்ன, அதுக்கும் நம்ம உடம்புக்கும் என்ன சம்பந்தம்னு ஆழமா பார்க்கறது தான். வாருங்கள் இந்த உரையாடலை தொடங்கலாம். சரி சரி, முதல்ல அந்த ஆதாரத்தோட முதல் வரியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். அதுவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. பூமியின் புதையல்கள் தோண்டி எடுக்கப்படுவது போல நான் இறைவனை பற்றி எவ்வளவு அதிகமாக சிந்திக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக அதை பெறுகிறேன். இது ஒரு நேரடியான ஒப்பீடு தான். ஆனா இதுல சுவாரஸ்யமே அந்த தோண்டுதல் என்ற வார்த்தையில தான் இருக்கு. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. பூமிக்கடியில புதையல் இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் போதுமா? போதாது. அதை அடைய நாம மெனக்கிடணும். ஆமா, சரியான கருவிகளை எடுத்து சரியான இடத்துல விடாமுயற்சியோட தோண்டணும். அப்பதான் அது கிடைக்கும். அதே மாதிரி தெய்வீக நிலை நமக்குள்ள இருக்குன்னு சும்மா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது. ஓகே. அதை அடைய சிந்தனைங்கிற கருவியால விடாப்படியா முயற்சி செய்யணும்னு சொல்லுது. சரி, ஆனா உலக புதையலுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குமே. ஒரு சுரங்கத்துல தங்கம் வெட்டி எடுக்க எடுக்க ஒரு கட்டத்துல அது தீர்ந்து போயிடும். ஆனா இங்க அப்படி இல்ல. ஆமா, நீங்க எவ்ளோ தோன்றீங்களோ, அதாவது எவ்வளவு ஆழமா சிந்திக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா கிடைக்கும்னு சொல்றாங்க. இது ஒரு வற்றாத ஊற்று மாதிரி. இதுதானே முக்கியமான புள்ளி. மிகச்சரியான புள்ளி. அதுதான் இந்த ஆன்மீக புதையலோட தனித்தன்மை. உலக புதையல்கள் ஒரு வரையறைக்கு உட்பட்டவை, தீர்ந்து போகக்கூடியவை. ஆனா இந்த அகப்புதையல் அப்படி இல்ல. உங்க முயற்சி அதிகமாக அதிகமாக அதோட பலனும் அதிகமாயிட்டே போகும். அது மட்டும் இல்ல, இங்க ஆங்கில மூலத்துல ப்ரூட் ஆன் த டிவைன் ஒரு சொற்றொடர் இருக்கு. ப்ரூடுனா சும்மா யோசிக்கிறது இல்ல. அப்படியா? அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கோழி எப்படி முட்டை மேல உக்காந்து தன் உடல் சூட முழுவதும் கொடுத்து முழு கவனத்தோட அடைக்காக்குதோ அந்த மாதிரி ஒரு தீவிரமான ஆழமான தொடர்ச்சியான சிந்தனையை தான் அது குறிக்குது. அப்போ இது ஏதோ டிவி பார்த்துக்கிட்டே யோசிக்கிற மாதிரி இல்ல, முழு கவனத்தையும் அது மேல வைக்கணும். அதேதான். ஒரு விஞ்ஞானி ஒரு பிரச்சனையை தீர்க்க எப்படி ராப்பகலா அதை பற்றியே சிந்திப்பாரோ அந்த மாதிரி ஒரு முழுமையான ஈடுபாடு தேவைப்படுது. அந்த மாதிரி தீவிரத்தோட தேடும்போதுதான் நம்ம மனசோட மேற்பரப்புல இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் விலகி ஆழத்துல இருக்கிற அந்த தெளிவு வெளிப்படும். புதையல் எப்படி மண்ணுக்கு அடியில மறைஞ்சிருக்கோ அதே மாதிரி இந்த தெய்வீக உண்மையும் நம்ம மனத்தோட ஆழத்துல தான் மறைஞ்சிருக்கு. அத வெளிக்கொண்டு வர முயற்சி தேவை. கரெக்ட். சரி, உள்ளுக்குள்ள தோண்டணும், அதுக்கு ஆழ்ந்த சிந்தனை தான் கருவின்னு புரியுது. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. சொல்லுங்க. நாம இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே சாதனம் இந்த உடம்பு தானே. ஆனா அடுத்த வரியிலே ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் உடல் அழியக்கூடியதுன்னு சொல்லுது. இது ஒரு பெரிய முரண்பாடா தெரியலையா? ஆமா. அழியப் போற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எப்படி அழியாத ஒரு புதையலை தேட முடியும்? இதுதான் இந்த உரையாடலோட மிக முக்கியமான திருப்புமுனை. நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. பல ஆன்மீக மரபுகள்ல உடலை ஒரு தடையா, ஒரு மாயையா, கடக்க வேண்டிய ஒரு சுமையா பாப்பாங்க. ஆமா. ஆனா இந்த உரை அப்படி பார்க்கல. உடல் அழியக்கூடியதுன்னு சொன்னாலும் அதுக்கு அடுத்த வரியிலேயே ஆனால் அதில் எவ்வளவு உள்ளார்ந்த ஆற்றல் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமான ஒரு கேள்வியை வைக்குது. ஆமா, அந்த கேள்விதான் எல்லாத்தையும் மாத்துது. ஒரு பக்கம் அதோட பலவீனத்தை சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அதோட அளப்பரிய சக்திய பத்தி பேசுது. அது என்ன சக்தி? நாம இன்னும் கண்டுபிடிக்காத என்ன ஆற்றல் அதுக்குள்ள இருக்கு? அதுதான் நம்ம ஆதாரம் சொல்ல வர்ற விஷயம். மனித இனம் பல நூற்றாண்டுகளா, ஆயிரம் வருஷங்களா பூமியை தோண்டி தங்கம், வைரம், பெட்ரோல், நிலக்கரின்னு எத்தனையோ புதையல்களை வெளியெடுத்திருக்கு. உண்மைதான். நாம இப்போ செவ்வாய் கிரகத்துக்கே போய் தோண்ட முயற்சி பண்றோம். ஆனா இவ்ளோ செஞ்ச நமக்குள்ளேயே இருக்கிற அந்த உடம்புக்குள்ள என்ன புதையல் இருக்குன்னு இன்னும் முழுசா தேட ஆரம்பிக்கவே இல்லைன்னு இந்த உரை சுட்டிக்காட்டுது. நீங்க சொல்றது சரிதான். நம்ம கவனம் முழுவதும் வெளியேதான் இருந்திருக்கு. நம்ம உடம்ப நாம எப்படி பாக்குறோம்?
பசிச்சா சாப்பிட, தூக்கம் வந்தா தூங்க, வேலை செய்ய, அவ்வளோதான். அதிகபட்சமா நோய் வந்தா டாக்டர் கிட்ட போறோம். ஆமா. ஆனா அதுக்குள்ள ஒரு உள்ளார்ந்த ஆற்றல் இருக்குன்னு நாம யோசிக்கிறதே இல்ல. அத ஒரு கருவியா மட்டும்தான் பாக்குறோம். இப்போ அந்த கருவின்ற வார்த்தையை நீங்க சரியா பிடிச்சிட்டீங்க. இந்த உரை என்ன சொல்ல வருதுன்னா, ஆமாம், உடல் அழியக்கூடியதுதான். ஆனா அது பயனற்றது இல்ல. ம். அதுதான் அந்த அழியாத புதையல தோண்டி எடுக்க உங்ககிட்ட இருக்கிற ஒரே கருவி. உங்க கையில இருக்கிற மண்வெட்டி ஒரு நாள் உடைஞ்சு போகலாம். ஆனா அது இருக்கிற வரைக்கும் தான் உங்களால புதையல தோண்ட முடியும். ஓ, அப்போ அதுபோல இந்த உடல் தற்காலிகமானதுனாலும் அந்த நிரந்தரமான ஒன்றை அடைய இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே சாதனம். கரெக்டா சொன்னீங்க. அப்போ இந்த அழியக்கூடிய உடலை நாம உதாசீனப்படுத்தக் கூடாது. அது ஒரு முக்கியமான கருவி. இந்த கருவியை சரியா வச்சுக்கிட்டாதான் அந்த வேலையை சரியா செய்ய முடியும். இது ஒரு நல்ல பார்வை. ஆனா என்ன? இல்ல, இது இன்னும் முழுமையான பதிலா எனக்கு தோணல. ஏன்னா இந்த இடத்துல தான் திருமூலரோட அந்த மேற்கோள் வருது. ஆமா, அது வரைக்கும் நாம பேசிட்டு இருந்த பார்வைய அது ஒத்தமா உடைச்சு வேற ஒரு தளத்துக்கு எடுத்துட்டு போகுது அந்த மேற்கோள். அறியாமையால் நான் உடலை உதாசீனம் செய்தேன். அது ஒரு ஆன்மீக புதையல் பெட்டி என்று நான் காண்கிறேன். அதனால் நான் அதை நன்றாக கவனித்துக் கொள்கிறேன். ஆமா, இதுதான் உச்சம். ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் உடல் ஒரு கருவின்னு பேசிட்டு இருந்தோம், ஒரு மண்வெட்டி மாதிரி. ஆனா திருமூலர் அத புதையல் பெட்டின்னு சொல்றாரு. கருவிக்கும் பெட்டிக்கும் இவ்ளோ பெரிய வித்தியாசம், மிக பெரிய வித்தியாசம். கருவி உடைஞ்சா வேற வாங்கிக்கலாம். ஆனா பெட்டி உடைஞ்சா உள்ள இருக்கிற புதையலே வீணா போயிடுமே. இந்த யோசனை கொஞ்சம் மிரட்டலா இருக்கு. நீங்க உணர்ற அந்த அதிர்ச்சி தான் இந்த வரியோட சக்தி. பார்வை எப்படி மாறுது பாருங்க. உடல் புதையலை தோண்ட உதவும் ஒரு சாதனம் இல்ல. இல்ல, உடலே அந்த புதையலை தன்னுள் வைத்திருக்கும் பெட்டி. இது எவ்வளவு பெரிய மாற்றம். நீங்க ஒரு விலை மதிப்பில்லாத வைரத்தை ஒரு பெட்டியில வச்சிருந்தா அந்த வைரத்தை மட்டும் பத்திரமா பாப்பீங்களா, இல்ல அந்த பெட்டியையும் சேர்த்து பத்திரமா பாப்பீங்களா? பெட்டியும் சேர்த்துதான் பத்திரமா பார்க்கணும். நிச்சயமா. பெட்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா வைரத்துக்கும் ஆபத்து தான். அப்போ உடம்ப உதாசீனப்படுத்துறது உள்ளே இருக்கிற அந்த ஆன்மீக புதையலையே உதாசீனப்படுத்துறதுக்கு சமம். கரெக்ட். அதனாலதான் திருமூலர் தான் அறியாமையால அப்படி செஞ்சதா ஒப்புக்கிறாரு. ஞானம் வந்த பிறகுதான் அதோட உண்மையான மதிப்பு தெரியுது. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதோட நடைமுறை தாக்கத்தை யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க உடற்பயிற்சி செய்யறது, நல்ல சத்தான உணவை சாப்பிடுறது, போதுமான அளவு தூங்குறது, இதெல்லாம் சாதாரண செயல்கள் இல்ல. ஆமா, சாதாரண செயல்கள் இல்ல. இதெல்லாம் நீங்க உங்க புதையல் பெட்டியை பராமரிக்கிற ஒரு புனிதமான ஆன்மீக பயிற்சியாகவே மாறிடுது. வாவ், இந்த பார்வை நம்ம அன்றாட வழிக்கையே மாத்திடும் போல இருக்கே. அப்போ தேவையில்லாம கோவப்படுறது, அளவுக்கு அதிகமா கவலைப்படுறது, சரியா தூங்காம உடம்ப கெடுத்துக்கிறது, இதெல்லாம் நாமளே நம்ம புதையல் பெட்டியை ஓட்ட போடுற மாதிரி தான். 100க்கு 100. அப்படியா? மன அழுத்தம் உடலை எப்படி பாதிக்குதுன்னு இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. திருமூலர் இது ஞானத்தால் அப்பவே சொல்லியிருக்காரு. அறியாமைன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறது எவ்வளோ ஆழமானது பாருங்க. உடல் வெறும் சதை, எலும்புன்னு நினைக்கிறது தான் அறியாமை. ஓ, அது தெய்வீக புதையலை தாங்கியிருக்கிற ஒரு பேழைன்னு உணர்றது தான் ஞானம். அந்த பெட்டி வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால்தான் உள்ளே இருக்கிற புதையலை நாம முழுசா அனுபவிக்க முடியும். இல்லனா அதை பற்றிய தேடலையே தொடர்ந்து செய்ய முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவருக்கு உடற்பயிற்சின்னு பிடிக்காது. ஏதோ கடமைக்கு செய்வார். ஆனா இந்த மாதிரி ஒரு சிந்தனையை எங்கேயோ படிச்ச பிறகு இப்போ ஜிம்முக்கு போறத கோவிலுக்கு போற மாதிரி ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அருமையான உதாரணம். நான் என் உடம்ப கவனிக்கலனா வேற யாரு கவனிப்பான்? இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பரிசுன்னு சொல்லுவார். அது இந்த திருமூலர் சொல்றதோட நல்லா பொருந்தது. அதுதான் பார்வை மாற்றம். இந்த உடல் வெறும் நுகர்வுக்கான பொருள் இல்ல, அது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு சரியா நிறைவேற்றுவதே ஒரு ஆன்மீக பாதை தான். உடல் நலம், மனநலம் ரெண்டுமே அந்த பெட்டியை பராமரிப்பதோட ஒரு பகுதி தான். சரி, நம்ம இதுவரைக்கும் பேசினது ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம். முதல்ல உண்மையான புதையல் வெளியில இல்ல, நமக்கு உள்ளேதான் இருக்குன்னு பார்த்தோம். ஆமா, அத ஆழ்ந்த சிந்தனைங்கிற தோண்டுதல் மூலமா அடையலான்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அழியக்கூடிய நம்ம உடம்பு அந்த தேடலுக்கான ஒரு தற்காலிகமான கருவின்னு பார்த்தோம். அதுவே ஒரு முக்கியமான படி. ஆமா, ஆனா கடைசியில திருமூலரோட பார்வை மூலமா உடல் ஒரு கருவி மட்டும் இல்ல, அதுவே அந்த ஆன்மீக புதையலை தாங்கி நிக்கிற ஒரு புதையல் பெட்டிங்கிற உச்சக்கட்ட உண்மையை அடைஞ்சோம். சரி, இதனால அந்த பெட்டிய பாதுகாக்கிறது நம்மளோட தலையாய கடமையா மாறுது. ஆமா, இந்த சிந்தனை பயணம் ஒரு சாதாரண உருவகத்துல ஆரம்பிச்சு நம்ம இருப்பு பற்றிய ஒரு ஆழமான புரிதலுக்கு நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கு. ஆக இந்த ஆதாரம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்க கவனம் வெளியே போறதை நிறுத்தி உள்ள திருப்புங்க. அங்கே ஒரு வற்றாத புதையல் இருக்கு.
அதை அடைய உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உடல்ங்கிற பரிசு மதிக்கப்பட வேண்டியது, பாதுகாக்கப்பட வேண்டியது. அப்போ இதிலிருந்து நம்ம ஸ்ரோதாக்கள் எடுத்துக்க வேண்டிய நடைமுறை செய்தி என்னவா இருக்கும்? செய்தி ரொம்ப நேரடியானது. உங்க உடல் நலத்தையும் மனநலத்தையும் கவனிச்சுக்கிறது ஒரு சாதாரண வேலை நினைக்காதீங்க. அது உங்ககிட்ட இருக்கிற மிக மதிப்புமிக்க ஒரு சொத்தை பராமரிக்கிற வேலை. நீங்க அடுத்த தடவை ஒரு பழத்தை சாப்பிடும்போதோ இல்ல கொஞ்சம் சீக்கிரமா தூங்க போகும்போதோ நான் என் புதையல் பெட்டியை பத்திரமா பாத்துக்கிறேன்னு நினைச்சு பாருங்க. அந்த செயலோட அர்த்தமே மாறிடும். நிச்சயமா. ஏன் ஆரோக்கியமா இருக்கணும்ன்ற கேள்விக்கு இது ஒரு ஆழமான பதில கொடுக்குது. வெறும் நோய் இல்லாம நீண்ட நாள் வாழ்றதுக்காக இல்ல. இல்ல, நமக்குள்ள இருக்கிற அந்த முழுமையான ஆற்றலை அந்த புதையலை உணர்றதுக்காக. சரி. சரி, இந்த உரையாடலோட இறுதியில ஒரு சிந்தனையை உங்ககிட்ட விட்டுட்டு போக நினைக்கிறேன். அந்த ஆதாரம் ரொம்ப உறுதியா ஒரு விஷயத்த சொல்லுது. உங்களுக்குள் ஆழமாக மூழ்கினால் நீங்கள் அழியாத ஆன்மீக புதையலை நிச்சயம் கண்டறிவீர்கள்னு. ஆமா, அத கண்டறியலாம்னு சொல்லல, நிச்சயம் கண்டறிவீர்கள்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குது. அது ஒரு பெரிய வாக்குறுதி தான். அதனால உங்களுக்கான எங்களுடைய இறுதி சிந்தனை இதுதான். உங்களுடைய அந்த பரபரப்பான அன்றாட வாழ்க்கையில ஆழமாக மூழ்குதல்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்? நல்ல கேள்வி. அது ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்திருப்பதா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு பிடிச்ச இசையை முழுமையா ரசிச்சு கேட்கறதா இருக்கலாம். இல்ல ஒரு பூங்காவுல ஃபோன் இல்லாம சும்மா நடக்கிறதா இருக்கலாம். அந்த ஆழமாக மூழ்குதல் உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு கூட யோசிக்கலாம். நீங்க உங்க சொந்த ஆன்மீக புதையல் பெட்டிய இன்றே பேணிக்காக்க எடுத்து வைக்க போற முதல் சின்ன அடி என்னவா இருக்கும்? முதல் படி. ஆமா, அது ஒரு டம்ளர் தண்ணி அதிகமா குடிக்கிறதா இருக்கலாம், இல்ல ராத்திரி தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போன் ஆஃப் பண்றதா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு. அந்த முதல் சின்ன படி என்ன? சிந்திச்சு பாருங்க.